வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இவ்வளோ நேரம் இந்தியாவில் தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறதுனால வெகுஜன விரோதி பாஜகவை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தோம். இந்த வேளையிலே இன்று ஒரு உலக செய்தியை பார்க்க போகிறோம். அதாவது உலகத்தின் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இதை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். யார் தீவிரவாதிகள், யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்பதெல்லாம் அவங்கவுங்க வரலாறு தெரியாமல் பேசும்பொழுது தவறுதலாக புரிந்து கொள்வார்கள். இதை நீங்கள் இந்த விஷயத்தை ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏற்கனவே நிறைய வீடியோ இதில் போட்டாச்சு. இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால ஃபஸ்ட்லேருந்தே கொஞ்சம் சொன்னோம்னா உங்களுக்கு புரியுன்றதுக்காக. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ், அதாவது இஸ்ரேலில் ஒரு பாலஸ்தீனில் ஒரு ஹமாஸ் என்ற அமைப்பு அந்த நாட்டையே தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று ஆண்டு இருக்கிறாங்க. பாலஸ்தீனுடைய கதை உங்களுக்கு தெரியும். ஜெர்மனியிலிருந்து யூதர்கள் வருகிறார்கள். ஹிட்லருடைய கொடுங்கோல் ஆட்சியும் ஹிட்லர் யூதர்களை பிடிக்காது. கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை கொள்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10% யூதர்களை நாம் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விட்டு போகிறாங்க. இந்த 10% மக்கள் ஆங்காங்கே எல்லா நாடுகளிலும் அடிக்காலம் போய் அங்கங்கே பூந்துக்கிறாங்க. இதில் பாலஸ்தீன் ஒரு பெரிய நாடு, மிகப்பெரிய, அதாவது அந்த பாலஸ்தீன் என்ற ஒரு இப்போ பேசுகிறோம்ல, இஸ்ரேல், அப்புறம் வெஸ்ட் பேங்க், அதுக்கப்புறம் காசா, இது எல்லாத்தையும் சேர்ந்தது பாலஸ்தீனாக இருந்தது. இவங்க அன்றைக்கி ஒரு அகதிகளாக வராங்க. ஜெர்மன் நாட்டிலேருந்து தப்பிச்சு எங்களுக்கு வாழ்வதற்கு வழி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தயவோடு கேட்டுக்கொண்டதால் அந்த மக்கள் இவங்களை எல்லை ஓரமாக இவர்களுக்கு தேவையான, இவங்களை உள்ள விட்டு இவர்களுக்கு தேவையான எல்லா உணவு, உடை கூட, ஆடை கூட இன்றி வராங்க. அந்த ஃபோட்டோலாம் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருந்தேன். இவங்க யூதர்கள் எப்படி வந்தாங்க, பாலஸ்தீன் உள்ள ஒரு கப்பல் மூலியமாக தப்பிச்சு வந்தாங்க. வரும்போது அவங்க எங்களை நீங்களும் முடியாதுன்னு எங்களை அனுப்பிச்சிடாதீங்க, நீங்கள் சேர்த்துப்பீங்க, ரொம்ப நம்பிக்கையோடு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு உருக்கமான ஒரு பேனரை கட்டி கொண்டு அந்த கப்பலில் வராங்க. இந்த மக்களும் அவர்கள் ஆடு மேய்ப்பும் பெரிய தொழில், அவர்களுடைய தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ப்பது. பாலஸ்தீன் மக்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் இந்த மீன் வேஸ்ட்டாக போகக்கூடிய தோலெல்லாம் இவங்க கையில் கொடுத்து இதை வச்சு ஏதாவது பண்ணி ஆடை கிடையெல்லாம் கொடுத்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உணவுகள்லாம் கொடுத்து இந்த மக்களை ஆதரிக்கிறாங்க. இந்த மக்கள் இந்த நாட்டு உள்ளே புகுந்து பேஸாக வச்சுக்கிட்டு இவங்க தன்னுடைய அறிவுத்திறனால், ஆற்றலாலும் இதெல்லாம் ஒத்துக்க வேண்டியது தான். இவங்க போய் அமெரிக்கா, இந்த மாதிரி பல நாடுகளில் யூதர்கள் போய் தஞ்சம் புகுந்து அவங்களுக்கெல்லாம் அந்த நாட்டின் தன்னுடைய அந்த மூளையுடைய அவங்களுக்கு மட்டும் எல்லாம் கிடையாது. அவங்க எப்பவுமே வாழ்க்கையில் மரணத்தின் உச்சிக்கு போயிட்டு வந்தவங்க ரொம்ப ரொம்ப வேகமாக இருப்பாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பர்மா அகதிங்க வந்தாங்கன்னா இங்கே பயங்கரமாக இருப்பாங்க. அவங்க கண்டா எல்லாருமே பயப்படுற அளவுக்கு தான் இங்கே இருந்தாங்க, வேசார்பாடி ஏரியாவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து, ஏன்னா அதாவது உயிர் ஒரு துச்சமென அந்த அப்படியே பல விஷயங்களை, அந்த போர் எல்லாம் கண்ணெதிரில் சொந்தம் வந்தெல்லாம் சாகிறதுலாம் பார்த்துட்டு வரவனுக்குலாம், அதாவது நம்ம வாழ்க்கை இருக்குது அப்படின்னு வாழ்கிறவனுக்கு தான் அந்த பயம் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் லைஃபே இல்லை அப்படின்ற அந்த அடிமட்ட மக்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஆடான்னு துணிஞ்சு இறங்குவாங்க. அந்த மாதிரி துணிஞ்சு இறங்கி பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் ஆன கதைலாம் நிறைய இருக்குது. இங்கேருந்து தமிழர் கொடுத்தா அவன் பாம்பேக்கு போய் பெரிய நம்ம நாயகன் படத்தை பார்த்தோம்ல, அந்த மாதிரிலாம் அதுதான் கடை உயிருக்கு பயந்து தான் பல விஷயங்கள், சிறை, உயிர், இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு பயந்து தான் சில விஷயங்கள்லாம் நம்மலாம் யாருமே போக மாட்டாங்க. பொதுமக்கள் இதெல்லாம் துணிஞ்சு போகக்கூடியவர்கள் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவங்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்களும் போய் அங்கே அந்த நாட்டுக்கு விசுவாசிகள் மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு இந்த பேங்க்கு என்ற ஒரு கான்செப்டை இஸ்ரேலியர்கள் கொண்டு வருதான். மக்கள் பணத்தை வாங்கி அந்த பணத்தையே ரொட்டேஷன் பண்ணி அவங்களுக்கு எப்படி திருப்பி கொடுக்கறது, வட்டி, இந்த விஷயம் பூரா இஸ்ரேலியர்கள் தான், யூதர்கள் தான் இதில் ஆரம்பித்து வச்சது. அதில் ஃபண்டிங் அவங்க பக்கம். இன்றைக்கும் அமெரிக்கா ஏன் சப்போர்ட் பண்ணுது இஸ்ரேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய எக்கனாமிக்கு இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இஸ்ரேல் உடைய யூதர்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால் ரஷ்யாவில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி நம்ம இந்தியாவில் யூதர்கள் யாரை சொல்லுவோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
அவங்க தான் இன்றைக்கி வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. இது வந்து யூதர்கள் தான் அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான சாயல். அவங்களுக்கு சொந்த நாடு, சொந்த மொழி எதுவும் கிடையாது. அங்கங்கே ஒரு ஒரு ஆனால் பலமாக இருப்பாங்க. பவர் கீ போஸ்ட்டில் இருப்பாங்க. இது அவருடைய யுத்தி. அதாவது 4 தூண்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பத்திரிகை, அரசியல், அது மாதிரி அது எல்லாத்தையுமே இவங்க கையில் வச்சுக்குவாங்க எந்த நாட்டுக்கு போனாலும். கடைசியில் வந்து மக்கள் புரட்சி ஏற்பட்டு அங்கேருந்து இவங்கெல்லாம் அடித்து விரட்டப்படுவார்கள். இப்படியாக அவங்க வந்து தன்னுடைய செல்வாக்கை பெருட்டிக்கின்னு இன்றைக்கி பாலஸ்தீன் என்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அந்த மேப்பெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டோம். இவ்வளோ பெரிய நாடாக இருந்த பாலஸ்தீன் இன்றைக்கி 2 ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் பேங்க்னு ஒரு ஏரியாவும், இந்த பக்கம் காசா ஸ்ட்ரிப் கொஞ்சம் ஏரியா தான் இருக்குது. அதுலேயும் வந்து அந்த மக்களையும் போய் இவங்க அதாவது இவங்களுக்கு இடம் கொடுத்ததுனால சொந்த நாட்டிலே அகதிகளாக இருந்தாங்க. அது வந்து ரொம்ப கொடுமை. அவங்களுடைய சொந்த நாட்டிலேயே அவங்களையே அகதியாக வச்சு இன்றைக்கி அவங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி இது ஆண்டாண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதை வந்து ஈரான், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈஜிப்து, இவங்க எல்லாருமே வந்து நேரடியாக ஏற்கனவே 96 நினைக்கிறேன் இதில் வந்து நேரடியாக போருக்கு போனாங்க. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் எல்லாம் சுற்றி இஸ்லாமிய நாடுகள் இவங்க நடுவில் வந்து இவ்வளோ அராஜகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ வந்து அடிக்க போகும்போது கரெக்டாக நான் 6வது நாள் போரை முடிச்சுட்டாங்க. கதி கலங்குற அளவுக்கு உலகமே வியக்கத்தக்க அளவில் வந்து அவங்களுடைய இருந்தது. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேர்ந்து கூட அவங்ககிட்ட 6வது நாள் எல்லோருமே மண்ணை கவக்கூடிய அளவுக்கு ஒரு போர் அப்போ நடந்தது. அப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா பேக்கப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கா இவங்க இருந்தாங்க. அதனுடைய அவங்களுடைய இது மாதிரிலாம் வரும்னு தெரிஞ்சு அவங்க தயாராக இருக்கும்பொழுது இவங்களுக்கு வந்து ஏதோ சாதாரண ஒரு சின்ன ஆக்கிரமிப்பு காலம் தானே அப்படின்ற ஒரு இதில் அனாவசியமாக இறங்குனதுனால சுற்றி நம்ம தானே இருக்கிறோன்னு இறங்கி அன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு அடியை வாங்கினாங்க இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து. அதனால் அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை தான். நம்ம போயிட்டு ஒருத்தங்கையில் அவனுக்கு சொந்தமான மண்ணையோ வீட்டையோ நம்ம பிடிக்கணும்னு சொன்னால் அவன் நம்ம பலமாக இருந்தோம்னா இப்போ வேணால் கம்முன்னு இருப்பான். ஆனால் நம்மளை என்னைக்கு எதிர்க்கலாம், என்னைக்கு அவன் ஜெயிக்கணுன்றது தான் அவனுடைய வாழ்நாள் குறிக்கோளாக இருக்கும். அதுபோல தான் அந்த பாலஸ்தீனை திருப்பியும் பழையபடி மீட் எடுக்க வேண்டும் சொல்லி பல இயக்கங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நேரடியாக இவங்க மோதி நிறைய பார்த்தாங்கள்ல. அதனால் இப்போ வந்து அதிலிருந்து இந்த கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக சின்ன சின்ன அவங்களால முயற்சிகள்லாம் பண்ணி கடந்த 10 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு மாஸ் ஸ்கெட்ச் இஸ்ரேலை வந்து கண்டம் பண்ணிட்டு இவங்களுடைய இடத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக ரொம்ப 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 துரிதமாக அப்படியே மைன்யூட்டாக அதில் வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. 10 வருஷமாக இதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து இதில் வேடிக்கை என்னான்னு சொன்னால் மொசாட்னு ஒரு பெரிய அமைப்பு இஸ்ரேல் வச்சுருக்குது. அந்த மொசாட்ன்ற அமைப்பு என்னன்னா உலகத்திலேயே எல்லாரையுமே வேவு பார்க்கக்கூடிய நாங்கள் தான். அது வந்து அந்த அமைப்பு வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் பீரோ சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை இவங்க முன்கூட்டியே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா உளவுத்துறை உலகம் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து அந்த மொசாட்ன்ற அமைப்பு இருக்குது, உலகத்திலே தலை சிறந்த உளவுத்துறை அமைப்பு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி மாறுதட்டி கொண்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அயன் ரோம் வந்து அவங்க நாட்டில் வந்து எந்த ஒரு ஏவுகணை வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி வானத்தில் அழிச்சிடும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உலகத்துக்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா நாடுகளும் வியந்து போய் இவங்ககிட்ட வாங்குற மாதிரி நம்ம இந்தியா கூட இவங்ககிட்ட வாங்குறதுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்து வச்சுருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட அந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த ஒரே நாள் சம்பவம் இந்த பிம்பத்தையே டோட்டலாக மாற்றிடுச்சு. மொசாட்டெல்லாம் ஒன்று, ஏன்னா பக்கத்தில் ஒரு சின்ன நாடு, நம்ம ஒரு பகுதி இருக்குது நம்ம சென்னையில். 7ஆம் தேதி அந்த மொசாட்டுடைய பிம்பத்தை தும்சம் பண்ணிட்டாங்க ஹமாஸ். இவங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏவுகணை வந்து விழுந்தால் குறைந்தபட்சம் ஒரு 30 அடி ஆழம் வரைக்கும் அதோடைய பாதிப்பு இருக்கும். அதற்கும் கீழே ஒரு பங்கர்களை தயாரிச்சிருக்கிறாங்க இந்த 10 வருஷமாக. பங்கருங்கள் வந்து இப்படி பூந்தால் எங்கே வேணாலும் வெளியே போகலாம். இந்த ரூட் மேப்பு இவங்க இந்த ஹமாஸ் அமைப்பினர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நம்ம போனோம்னா அவ்வளோதான், முட்டு சந்து மாதிரி முட்டிக்குவோம், இல்லை நம்ம போய் அவங்களுடைய கூடாரத்திலே போய் மாட்டிக்குவோம். இந்த மாதிரியான ஜிக்ஸாக் ஒரு சிலந்தி வலை மாதிரி வச்சுங்களேன், அது உள்ளே போகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு செஞ்சுருக்கிறாங்க. 2வது இஸ்ரேல் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 லட்சம் ரூபா கொண்டு செய்ய வேண்டிய 60 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணுற அந்த ஏவுகணைகள் எல்லாம் மெட்ரோ வாட்டர் பைப்பு வரும்ல, அந்த பைப்புகளை வைத்து கட் பண்ணி கிட்டத்தட்ட வெறும் 50,000 ரூபாயில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மிசைல் தான் இன்றைக்கி அக்டோபர் 7ஆம் தேதி ஃபுல்லாக அடித்தது. இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு அந்த அயன் ரோமையும் திணற வச்சு அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. அன்றைக்கி கிட்டத்தட்ட இஸ்ரேலில் வந்து ஒரு 1200-300 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க.
அதே மாதிரி அந்த இராணுவ தளபதி வீட்டிலேருந்து வெளியே வரும்போது அவரை கடத்திட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 250க்கும் மேற்பட்ட முக்கியஸ்தர்களை தூக்கிட்டாங்க. பொதுமக்களை கடத்திட்டாங்க. கடத்தி எடுத்துக்கொண்டு வச்சுக்கின்னு ஹமாஸுடைய ஒரு எப்பவுமே கணக்கு இருக்குது. இஸ்ரேல் வந்து ஹமாஸ் உத்ரான் ஹமாஸ் வந்து இஸ்ரேலுடைய ஆட்களை ஒத்துருக்கு. இவங்க பிடிச்சி வச்சுருக்கிறாங்கல்ல, ஏற்கனவே இந்த இத்தனை வருஷமாக அந்த பக்கம் போனால் அரெஸ்ட் பண்ணுறது, இவங்கெல்லாம் நாளைக்கு தீவிரவாதி, அதாவது ஹமாஸ் அமைப்பில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் சந்தேகத்தில் ஜெயிலில் போட்டுருது. அப்புறம் இந்த மாதிரி கைது செஞ்சவங்களெல்லாம் இவங்க 100 பேர் அனுப்புவாங்க இவங்க ஒரு ஆளுக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. அப்போ அதனால் ஒரு 260 பேர் கடத்தி கொண்டு போய் வச்சாங்க. இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் தான் மீட் இருக்காங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. இப்போது இந்த இதுதான் சுருக்கம். இப்போ ஹமாஸ்ன்றவங்க தீவிரவாதியாக போராளிகளான்றது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா திடீர்னு வந்து எல்லாம் நிறைய பேர் இங்கே கமெண்ட்டில் என்ன வராங்கன்னா, என்ன தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, அவங்க தானே முதல்ல அடித்தாங்க, 7ஆம் தேதி அப்படி ஒரு தாக்குதலை பண்ணலைன்னா அன்றைக்கி ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது, நிறைய கூட்டம் பல நாடுகள்லேருந்து வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இது மாதிரி ஒரு தாக்குதலை பண்ணி, அதுவும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 6000 மிசைல் அன்றைக்கி மட்டும், மறுநாள் ஒரு முதல்ல 5000, அதுக்கப்புறம் 2000, 7000 மிசைல் அடித்தாங்க. இவ்வளோ பெரிய தாக்குதல். அப்போ டக்குன்னு என்ன சொன்னாங்கன்னா 2 பேர் தான் செத்துட்டாங்க, 7 பேர் தான் செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா 2 நாள் பொறுத்து தான் இவ்வளோ பாதிப்புன்றதை தமிழ் சோஷியல் மீடியாவில் தான் அதெல்லாம் வெளியே வந்தது. இஸ்ரேலுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மீடியாவெல்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சு இஸ்ரேலுக்கு ஒரு விஷயம் அவமானகரமான விஷயங்கள்லாம் வெளியே வராதபடிக்கு அந்த மாதிரியான ஃபில்டர் பண்ண செய்திகள்லாம் வந்து கொண்டு இருந்தது. அந்த நேரத்தில் நம்மள மாதிரி சமூக ஊடகங்கள்லாம் இந்த மாதிரி அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக சொல்லி வந்தோம். இப்போது இதுதான் இந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்க தரை வழி போனாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க பங்கர்லேருந்து வெளியே வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. யாரால்? இஸ்ரேல் தாக்கு பிடிக்க முடியல. தரை வழி தாக்குதலை எடுத்துகிட்டு திருப்பியும் போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பொதுமக்கள் மேலே வான்வழி தாக்குதல் மட்டும். புரியுதா உங்களுக்கு? போய் குண்டு போட்டு வரது ரொம்ப ஈஸியான விஷயம் தானே. இறங்கி இப்போ சண்டை போடும்போது தான் நேருக்கு நேர் தெரியும் யாருடைய பலம் என்னென்னு. அது ஹமாஸ் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. இவங்க வாரியாக 6 நாளில் முடித்தவங்க. ஹமாஸ்ன்றது ஒரு சின்ன ஒரு குழு. அதை வந்து இவங்க ரொம்ப அனாவசியமாக நினச்சிட்டாங்க. ஒரு 4-5 நாளில் அவங்கள பிடிச்சி எல்லாரையுமே காலி பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் கிட்டவே நெருங்க முடியல. ஹமாஸ் கை தான் ஓங்கி இருந்தது. இது வந்து கரெக்டாக எல்லாமே ஹமாஸு, ஹிஸ்புல்லா, அதுக்கப்புறம் வந்து இந்த அமைப்புகள் எல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்டபடி நான் இங்கே ஆரம்பிப்பேன், இது நான் அடிச்சுனே இருக்கும்போது அங்கே நீங்கள் ஆரம்பிக்கணும். ஹவுதீஸ் வந்துட்டாங்க நடுவில். ஹவுதீஸ் வந்து மத்திய கிழக்கு கடல் வழியில் வந்து இங்கேருந்து அந்த ஒரு சின்ன வழி ஏமன் நாட்டு வழியாக அந்த ஒரு செங்கடல் அது வழியாக தான் எந்த கப்பலாக இருந்தாலும் கிராஸ் பண்ணி போக முடியும், இந்த பக்கம் வர முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 40 நாள் 50 நாள் இன்னும் ஜாஸ்தியாக சுற்றின்னு வர வேண்டியது வரும். அப்போது எந்த நாட்டுக்கும் அந்த பொருளுக்கான விலையெல்லாம் பல மடங்கு கொடுக்க வேண்டியது வரும். இந்த இடத்துல வந்து நீ அங்கே காசா மக்களை பொதுமக்களை கொண்டு இருக்கிற அதை நிறுத்தாத வரைக்கும் இங்கே இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட ஒரு கப்பலும் இந்த பக்கம் அந்த பக்கம் போக விட மாட்டோன்ட்டு அவங்க ஒரு பக்கம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா லெபனான் சைடில் ஹிஸ்புல்லா அவங்க பூந்து அந்த சைடு அடிக்கிறாங்க. இஸ்ரேல் ஒரு பலமுனை தாக்குதல் அழகாக க்ளீனாக ஸ்கெட்ச் போட்டு செட் பண்ணி இவங்க அடிச்சுக்கினே இருக்கிறாங்க இஸ்ரேலை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கோவத்தை பூரா இவங்கள திருப்பி எதுவும் பண்ணாமல் பண்ணுறாங்களோ இல்லையோ இங்கே டிஃபென்ஸ் பண்ணுறாங்க. இந்த நடுவில் அமெரிக்கா வந்து போர்க்கப்பல் அங்கே நிறுத்தி வச்சுது. அதுக்கு ஈக்குவலாக வந்து ரஷ்யாவும் சைனாவும் வந்து அந்த பக்கம் நிறுத்தி வச்சுட்டாங்க. அது அவங்களுக்குள்ள சண்டை. ஹமாஸ் அவன் நிலத்துக்காக சண்டை போடுறான், இஸ்ரேல் அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டோம், நீ இன்னும் உள்ளே போனீங்கன்னா நானும் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை ஓரளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சது ரஷ்யா. இந்த மாதிரி போய்கொண்டு மாத கணக்கில் ஆயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அங்கே இதுவாகல. இந்த நேரத்தில் அதாவது நெதன்யாவுக்கு வந்து இப்போ எலெக்ஷன், அவருக்கு நேரத்துக்கு எலெக்ஷன் வந்து அவர் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 30 இடமும் நம்ம வச்சுக்கிங்க மெஜாரிட்டி, நம்ம குமாரசாமி மாதிரி வச்சுங்களேன், கர்நாடகா குமாரசாமி மாதிரி மெஜாரிட்டியே இல்லாமல் அவர் அங்கே ஆட்சியில் இருக்கார். அதை வந்து இப்போ தேர்தல் வந்தால் அவருக்கு ரொம்ப டோட்டல் டேமேஜ், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த போரை வந்து ஒரு பெருசு பண்ணாருன்ற மாதிரி பேசுகிறாங்க. பெருசு பண்ணி இன்றைக்கி வரைக்கும் வந்து ஏற்கனவே இஸ்ரேலில் கூட்டம் போட்டு சரி போர் நடந்துட்டு இருக்கும்போது தேர்தலை பற்றி பேச வேணாம், என்றைக்கு போர் நிற்கிதோ அன்றைக்கி நம்ம தேர்தலை பேசுவோம்னு சொல்லி அவங்க நாட்டில் போட்டுறதுனால எவ்வளோ தூரம் இந்த போர்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரோ, இந்த போரை நீட்டிக்கிட்டே போகிறாரோ அது வரைக்கும் தான் இவர் ஆட்சி இருக்கும், அதிபராக இருக்க முடியும் நெதன்யாகு. அதனால் போர் இதை வந்து தந்திரமாக அப்படியே இழுத்துக்கிட்டே வராரு. அதுக்காக பல ஆயிரம், கிட்டத்தட்ட 40,000 38,000 பொதுமக்களை காசாவில் கொண்டுட்டார். கொண்டு போட்டு இவன் ஹமாஸ் அடித்தாலும் சரி, ஹிஸ்புல்லா அடித்தாலும் சரி, ஹவுதிகள் அடித்தாலும் சரி, போய் அந்த மக்களை கொள்வது. அப்போ இவங்களுடைய எண்ணம் என்னன்னா,
அந்த மக்களை வந்து நாளைக்கு அவங்க தானே தீவிரவாத, அதுலேயும் மெயினாக இவங்க வந்து பெண்களையும் குழந்தைகளையும் குறி வச்சு தாக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கே அடிக்கிறாங்க. இந்த பக்கம் போங்க, எல்லாம் லெஃப்ட் சைடில் போங்க அப்படின்னா மக்கள்லாம் இப்படி பயந்து இந்த பக்கம் போனாங்கன்னா, இந்த பக்கம் குண்டு போட போகிறோம் இப்படி போங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஜனம் சேர்ந்தவொடனே அங்கே போடுறது குண்டு. இந்த மாதிரியான எல்லா நாச வேலையும் மக்களுக்கு எதிராக செய்யும்போது உலகமே வந்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக திரும்பிடுச்சு. அமெரிக்காவில் இப்போ கூட வந்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக போராட்டம் நடந்துருக்குது. அது வந்து அமெரிக்க போலீஸ் அடிதடி பண்ணி அடித்து கலைச்சிருக்காங்க. அதை எதிர்த்து இந்தியாவில் அமெரிக்க தூதர் முன்னால் இன்றைக்கி கூட இன்னைக்கு கூட போராட்டம் நடந்தது. இந்த மாதிரி உலகம் எங்குமே பாலஸ்தீனுக்கு ஆதரவுகள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஏன்னா பொதுமக்கள்கிட்ட நீ ஏன் போகிற, ஹமாஸுக்கு தான் உண்ட சண்டை போடுறான், உன் நாட்டில் வந்து முதல்ல ஆரம்பித்து வச்சு 7000 குண்டு போட்டான், எல்லாம் நீ ஹமாஸுக்கு கொண்டுட்டேன் அவங்களெல்லாம் அழிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா கூட யாரும் தலையிட போகிறதில்லைன்னு கூட வச்சுங்க. பொதுமக்கள்கிட்ட போறியே, உன் வீரத்தை அங்கே காட்டாமல். அதனால் அந்த மக்கள் ஆயிடுச்சுன்னா அந்த குண்டு விடுறது, அங்கே போகணுன்னு சொன்னால் போகிறது கிடையாது. இங்கே வாங்க வேணாம், வானத்தில் வழியாக வந்து எல்லாம் நோட்டீஸ் போட்டு போவாங்க. அதை கண்டுக்கிறதே கிடையாது. அதில் பேப்பரில் மடிச்சு தக்காளி வெங்காயம் இது மாதிரிலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, மீன் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேப்பரெல்லாம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. தவிர நீ சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டேனாட்டா அவங்க குண்டு பக்கத்துலேயே விழுந்தா கூட அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் செட்டாக சாப்பிட்டோம் அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விரக்தியில் இருக்கிறாங்க. இப்போ வந்து பிள்ளையும் கிள்ளி விட்ட கதையும் அதே மாதிரி தொட்டிலையும் மாட்டி விடுவாங்களா, அந்த மாதிரி அமெரிக்கா உணவு எல்லாம் வந்து ஜாஸ்தியாக அங்கே அனுப்புகிறாங்க. இதன் இடையில் வந்து இப்போது ஹமாஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவன் இந்த போரை தான் நெதன்யாஹூ இவர் வந்து இந்த போரை காரணம் காட்டி இவருடைய ஆட்சியை தக்க வச்சுருக்கிறாருன்ற இந்த சூழ்ச்சியை புரிஞ்சு கொண்டு இவர் என்ன பண்ணுறாங்க, ஹமாஸில் இது நாங்கள் வந்து போர் நிறுத்தத்துக்கு தயார்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து அமெரிக்கா ரொம்ப ஹாப்பி. ஆனால் இஸ்ரேல் வந்து இல்லை நாங்கள் இன்னும் ஒத்துக்கலைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இப்போது. சரிங்களா? இதனிடையில் பார்த்தீங்கன்னா இவங்க இஸ்ரேல் வந்து இந்த போரை இவருடைய பதவி ஆசை தான் இதுக்கெல்லாம் மூல காரணம். எப்படி ஒரு கெட்டவங்களை வந்து அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு அவங்க இறக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம இந்தியர்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கணும்ல. அதே மாதிரி உலகமே புரிஞ்சிக்கக்கூடிய அளவு தான் நெதன்யாஹூ. அவர் வந்து தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக இதை மூன்றாம் உலக போரா மாற்ற முயற்சிகள் எல்லாம் பண்ணுறாரு. நேரடியாக போய் ஈரானை தாக்குறாரு. ஈரானை வந்து போய் சண்டைக்கு வலிக்கிறார். அது என்ன விஷயம்னு சொன்னால், எப்பவுமே போரில் பொருந்து இந்த அவங்களுடைய தூதரகங்கள் எல்லா நாட்டு தூதரகமும் இருக்கும், அம்பாசின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த தூதரகத்தின் மீது எந்த காரணத்தை கொண்டும் தாக்குதல் நடத்தக்கூடாது. இது வந்து போர் விதி. அதெல்லாம் தாண்டி சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் ஈரானுடைய தூதரகம் இருக்குது. அந்த தூதரகம் மேலே ஏப்ரல் 1ஆம் தேதி மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி, ஏவுகணை தாக்குதலை நடத்தி பில்டிங்கை, அதில் கிட்டத்தட்ட 15 பேர் காலி. அதில் ஈரானுடைய முக்கிய அதிகாரிகள் 2-3 பேர் அதில் முக்கியமான ஆட்கள் இறந்துட்டாங்க. இதை வந்து அப்போ ரம்ஜான் மாதம் ஈரான் என்ன சொல்லியிருந்தது, ரம்ஜான் மாதம் மேலும் ஐநாவில் நாங்கள் அன்றைக்கி கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு, போர் மீறலை அத்துமீறல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா 15 நாள் அவங்க திருப்பி நடவடிக்கை ஐநா எடுக்கிறதுக்கு 15 நாள் டைமு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அது புனிதமானதமான ரம்ஜான் மாதன்றதுனால எதுவுமே பண்ணாமல் இருந்து கரெக்டாக 15 நாள் பொறுத்து ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் 1 ரம்ஜான் அந்த நோன்பு மாதம் முடிந்த மறுநாள் 15 நாள் தாக்குதல் நடந்து, தேதி எனக்கு சரியாக இல்லை, ஏப்ரல் 1ஆம் தேதி தான் ஈரான் தாக்குதல் நினைக்கிறேன். அப்போது கிட்டத்தட்ட 300 ஏவுகணை போட்டு இஸ்ரேல் மேலே செம்ம அடி டக்கு போட்டு தள்ளினாங்க. அப்புறமா வந்து எப்போ போல் இஸ்ரேல் ஊடகங்கள்லாம் அவங்க கையில் இருக்குல்ல, ஒன்றும் எங்களுக்கு வலிக்கலையேன்னு அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை தான் ராத்திரி 1 மணிக்கு தாக்குதல் நடத்தினாலும் ஒரு குழந்தை வெளியே சுற்றினா அது மேலே தான் குண்டு பட்டுச்சு அப்படின்ற மாதிரி போட்டதில் எங்களுக்கு ஒன்றும் டேமேஜே கிடையாது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது. இருந்தாலும் அடித்த ஈரானுக்கு தெரியும், அமெரிக்க கப்பல் நடுவில் இருந்து இடைமறுத்து எத்தனை தாக்கியிருந்தாலும் எத்தனை போய் இஸ்ரேல் மேலே விழுந்தது, எங்கெல்லாம் விழுந்தது, எவ்வளோ சேதாரமாச்சு அப்படின்றது அடித்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த தாக்குதல் நடத்திட்டு ஈரான் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. போதும் நீ பண்ண, அது மடங்கு நாங்கள் 10 மடங்கு உனக்கு நாங்கள் பண்ணிட்டோம், இதோடு நிறுத்திக்கிறோம்னு சொல்கிற மாதிரி நிறுத்தினாங்க. ஆனாலும் இந்த போர் விரும்பி இருக்கார்ல நெதன்யாஹூ, இவர் வந்து இதை உலக போராக மாற்றணும் எப்படியாவது சொல்லி ஈரான் மேலே திருப்பியும் ஒரு தாக்குதல், அதாவது அணு உலையெல்லாம் தயாரிக்கிறாங்களா, அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற குடோன் பக்கத்தில் போட்டிருக்காரு. அதை அவங்க முறியடிச்சு தான் சொல்கிறாங்க ஈரான். இருந்தாலும் இன்றைக்கி ஹமாஸே வந்து முன் வந்து நாங்கள் போரை நிறுத்த தயார்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொன்னால், போரை நிறுத்தினா தான் அங்கே எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடந்தால் தான் நெதன்யாஹூ பவுஷ் இந்த மக்கள் மொத்த இஸ்ரேல் மக்களும் நெதன்யாஹூ எதிராக இருக்கிறாங்க. அது நிறைய நம்ம வீடியோவில் பார்க்கணும். இப்போ அவங்களாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. வேறு ஒரு தலைமை வந்து அந்த தலைமைக்கிட்ட நம்ம பேசிக்கலாம். அமெரிக்கா எல்லாருமே இப்போ வந்து சரி, இவங்களுக்கு வந்து இவ்வளோ இடங்கள், உங்களுடைய கோரிக்கை, ஹமாஸுடைய கோரிக்கை என்ன, எதுவும் பேச்சுவார்த்தை மூலயமா இவங்களுடைய நிலங்களை மீட்டு
கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப்புக்கு வந்துட்டாங்க. அப்போ இதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது நெதன்யாகு மட்டும்தான். இவர் போயிட்டா மற்றதெல்லாம் சுமூகமாக நடக்கும் ஒரு ராஜா தந்திரத்தினால இன்றைக்கி ஹமாஸ் இறங்கி வந்து போர் நிறுத்தம் ஒத்துந்துருக்காங்க. ஆனால் இவர் வந்து நெதன்யாகு ஒத்துக்கலை, சில விஷயங்கள்லாம் இருக்குது, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஆனால் அமெரிக்கா ரொம்ப ஹாப்பி நம்ம சொல்லி ஹமாஸ் கேட்குதுன்றதுனால கத்தார் இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த முயற்சிக்கு ஹமாஸ் ஒத்துக்கிறதுனால இதுக்கப்புறம் நெதன்யாகுவால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இஸ்ரேல் மீண்டும் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணால் அமெரிக்காவும் பின்வாங்கி ஏற்கனவே உங்களுக்கு தர ஆயுதங்களும் சரி பணமும் சரி தரலை. இருந்தாலும் வசனம் மட்டும் சொல்கிறாரு அமெரிக்க அதிபர் பைடன். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு இரும்பு கவசம் மாதிரி இருப்போம், இஸ்ரேலை பாதுகாப்போம், அவங்க வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த உடன்படிக்கைக்கு அவங்க ஒத்து வரணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. எப்படி போகும் என்பது இனி வரும் நாட்களில் காலங்களில் பார்ப்போம். என்னதான் அதிகாரமும் பலமும் நமக்கு எவ்வளோ தான் நம்ம கையில் அதிகாரம் பலமும் இருந்தாலும் நம்ம போகிற வழி, நம்ம யோசிக்கிறது, நம்ம செயல் நேர்மையாக நியாயமாக நியாயத்தின் பக்கம் நின்னால் மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். எல்லா பலங்களும் இருந்தாலும் அநியாயம் பக்கம் நின்னோம்னா நம்மளால் ஜெயிக்கவே முடியாது என்பதை கூறிக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.